கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. ரொம்ப கரெக்டாக சொல்லி கொடுத்துருங்கப்பா. ஏதாச்சும் போட்டுருவாங்க. அதாவது எனக்கு போட்டி நடிகர் விஜய் தான். அவர் டிவிக்கு, நான் ஏவிக்கு, ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி. இன்னும் நீங்க பேசுங்க, இல்லைன்னா நீ பேசுங்க. நீங்க சொல்ற மாதிரிலாம் ஒரு கட்சி வந்து இயங்க முடியாது. நீங்க எங்களை டிக்டேட் பண்ணுவீங்க, நாங்க இயங்கணுமா? களத்துல இருப்போம், வலைத்தளத்துல இருப்போம். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. ரெண்டே பேருக்கு தான் போட்டியே, ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கே ஷாக் கொடுக்குற மாதிரி இன்னொருத்தர் ரெண்டே பேருக்கு தான் போட்டியே, ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு ஏவிக்கே அப்படின்னு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. அதாவது எனக்கு போட்டி நடிகர் விஜய் தான். அவர் டிவிக்கு, நான் ஏவிக்கு, ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி. ஏவிக்குன்னா அண்ணா வளர்ச்சி கழகம், அது விரைவில் நான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு கண்டிப்பாக அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களை எல்லாம் நான் அழைப்பேன். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. இல்லை, இப்போ தான் பேர்லாம் குழந்தை இப்போ தான் பேர் வச்சுருக்கேன். எப்படி இந்த எலெக்ஷன்லனாலும் அடுத்த எலெக்ஷனில் நான் கண்டிப்பாக நிற்பேன். இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன்லாம் பதிவு பண்ணோம், நிறைய வேலை இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக நான் அந்த வார்த்தையை சொன்னேன். அதனால் நடிகர் விஜய்க்கும் பவர் ஸ்டாருக்கும் தான் போட்டி. அதிமுக கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணியுடைய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் அப்படின்னு ஒரு அபிஷியலான அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கூட்டணியுடைய தலைமை நீங்க தான் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா எல்லாமே டெல்லியில தனித்தனியா போய் பேசிட்டு வரீங்களே அப்படின்னு ஒரு விமர்சனம் தொடர்ச்சியா எதிர்க்கட்சிகளால வைக்கப்பட்டுச்சு. அதை பிரேக் பண்ற விதமா அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தலைவர்கள் எல்லாருமே ராயப்பேட்டையில் இருக்க அதிமுக தலைமை அலுவலகம் வந்திருக்காங்க. அங்க வச்சுதான் இந்த அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இன்னும் பல கட்சிகளோடு, எங்கள் கூட்டணியில் வங்கியிருக்கின்ற பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவுக்குள் சுமூகமாக பேச்சுவார்த்தை முடிவு பெற்று அந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி என்று அறிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க களத்திலையும் இருப்போம், வளைய தளத்திலையும் இருப்போம் அப்படின்னு எதுகை மோனையோட முன்னாள் அமைச்சர்கள் படைசூழ அதிமுக தேர்தல் அறிக்கையை விளம்பரப்படுத்த ஒரு குழுவை அமைச்சு இந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு முன்னாள் அதிமுக அமைச்சர் சி விஜயபாஸ்கர். இந்த விளம்பர குழுவை அமைத்து, இன்னும் சொல்ல போனால் தேர்தல் என்றாலே பிரதானமாக நம்முடைய ஆளும் கட்சியினுடைய வேதனைகளை, அதிமுகவுடைய சாதனைகளை களத்திலே மட்டுமல்ல வலைத்தளத்திலே, ஏன்னா இன்னைக்கு சமூக வலைதளம் பிளேயிங் வைட்டல் ரோல், அதனால களத்திலேயும் சமூக வலைத்தளத்திலேயும் இன்றைக்கு அதை எடுத்துச் செல்லக்கூடிய வகையில் இந்த விளம்பர குழு நிச்சயமாக முக்கியமான பணிகளை மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்க கட்சி பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காது, ஆனா விசுவாசத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும், அவங்களுக்கு தான் இடம், அதுல மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். அரசியல் என்பது இங்க என்னன்னா, இன்னைக்கு தேர்தல் என்றாலே அதற்கு இன்னொரு மீனிங் பணம். ஆனா எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அது மட்டுமே கிடையாது. நான் முதல் லைன்லயே எங்க நிர்வாகிகள் கிட்ட நான் சொல்லி இருக்கிறது, ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி விசுவாசம் இருப்பவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு வழங்கப்படும். அதுதான் நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா நான் சொல்லியிருக்கேன். அதனால இங்க இருக்கிறவங்க ஏற்கனவே எம்எல்ஏக்களாக ஜெயிச்சவங்க, எல்லா மாவட்ட செயலாளரும் தேர்தல்களில் போட்டியிட்டவர்கள், அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ தேர்தலை சந்திச்சவங்க, ஒரு தேர்தல்னா எவ்வளவு செலவு வரும் என்பது அவங்களுக்கே தெரியும். அதனால அதை நாங்க சொல்லி தான் அவங்க தெரிஞ்சுக்கணுன்றது கிடையாது. எனவே இங்க விசுவாசத்திற்கு தான் முதல் இடம், அதுல மாற்று கருத்து இல்லை. சோசியல் மீடியால தேமுதிகவை விமர்சிக்கிறதா நினைச்சு அவதூறு பரப்பிட்டு இருக்கிற ஒரு சில கட்சி ஐடிவிங்க வெளுத்து வாங்கியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அவர்களுக்கு தெரிந்தது ரெண்டே 2 விஷயம் தான். எப்படி கேப்டனை தவறானவரா, குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, கோவப்படுறாரு எல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி
எப்படி அதை நெகட்டிவா மக்கள் கிட்ட கொண்டு போனாங்களோ அது போல இன்னைக்கு என் மீதும் எங்க தலைமையின் மீதும் கழகத்தின் மீதும் குற்றம் சொல்லணும்னா 2 தான் சொல்ல முடியும். ஒன்னு பேரம் இல்ல பேட்டி. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லாததுனால இன்னைக்கு அதையே பிடித்து மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்க. அவங்க சொல்றதுல 1% கூட உண்மை இல்லை என்பதை சொல்பவர்களுக்கே திருப்பி அறிவுரை சொல்லக்கூடிய அளவு அவங்க போடும் பதிவுகள் உண்மைக்கு புறம்பானவை என்பதை அவங்க போடுற செய்திகள் மூலமாகவே அவங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது எங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு தெரியும். நாங்க ஒரு வண்டி வாங்கி 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. அதை ஏதோ திருப்பதிக்கு எடுத்துட்டு போனா அது இப்ப என்னமோ இப்பதான் வாங்குறோன்றாங்க. என்னையும் அப்படின்னு ஒரு வண்டி வாங்குற தகுதி கூட கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? நான் கேட்கிறேன், ஒரு கார் வாங்குற தகுதி ஒரு கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் கேப்டன். தான் சம்பாதித்ததில் 90% மக்களுக்காக உதவி செய்தவர் கேப்டன். அவர் செய்யற ஒரு உதவிக்கும் பின்னாடி இருந்தவள் நான் என்பது இந்த உலகம் அறியும். அதனால குறை சொல்ற வாய் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும், கொலைக்கிற நாய் கொலைச்சுக்கிட்டு தான் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் தேமுதிகவுக்கோ எங்களுக்கோ கிடையாது என்பதை உறுதியாக நான் சொல்றேன். தேமுதிக 0.5% தர விட்டுருங்க எங்களை. ஏன் பேசுறீங்க தேமுதிக பத்தி? 0.5 கட்சி 0.5 கட்சி 0.5 கட்சி. இவங்களுக்கு எதுக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க? இவங்களுக்கு எதுக்கு எம்எல்ஏ சீட் இவ்வளவு கொடுக்குறாங்க? உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு சீட் கொடுத்து? யாருக்காவது தெரியுமா? ஒவ்வொரு விவாதத்திலும் ஒவ்வொரு யூடியூப்லயும் ஏன் அதை பத்தி விவாதிக்கிறீங்க? ஏன் விவாதிக்கிறீங்க? நான் இன்னைக்கு கேட்கிறேன். 0.5 கட்சி தானேப்பா? ஆமா 0.5 தான், விட்டுருங்க எங்களேன்ற. நான் ஏன் விவாதத்துக்கு கொண்டு வரீங்க? தேமுதிக என்ற வார்த்தை இல்லாமல் எந்த யூடியூபாவது எந்த விவாதத்திலாவது யாராவது இன்னைக்கு பேச முடியுமா? நீங்க குறை சொன்னாலும் தேமுதிக தான், வாழ்த்தினாலும் தேமுதிக தான், உயர்த்து பிடிச்சாலும் தேமுதிக தான். அதனால வாழ்த்துவோர் வாழ்த்தட்டும், தூற்றுவோர் தூற்றற்றும், எல்லா புகழும் எங்கள் கேப்டனுக்கு தான் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். எங்க மாவட்ட செயலாளர்கள் முகத்துல பிரகாசம் இருக்குதுன்னா கேக்குறீங்க. இப்ப பாருங்க, 1000 வாட்ஸ் பல்ப் எப்படி எரியுதோ அந்த மாதிரி பிரகாசமா எரியுது அப்படின்னு காட்டியிருக்காங்க. எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் முகத்தில் பிரகாசம் இருக்கான்னு கேக்குறீங்களே? 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி இருக்காங்க எங்க ஒவ்வொருத்தரும். அந்த பௌர்ணமி நிலவின் முகமாக எங்கள் மாவட்ட கழக செயலாளர் முகத்தை நான் பார்க்கிறேன். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கட்சியை ஏதாவது உடைச்சிடலாமா ஏதாவது பண்ணலாமான்னா அதுக்கு தேமுதிகவில் இடம் இல்லை என்பதை எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை நிரூபிப்பாங்க. எங்க மாவட்ட செயலாளர்கள் கூட எல்லாம் ஆல்ரெடி பேசியாச்சு. இப்ப நீங்க விஷுவலுக்காக சும்மா பேசுற மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒளிப்பதிவாளர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பிரேமலதா அவர்கள். இப்ப நாங்க அப்படியே உட்காரோம், ஒரு விஷுவல் மாவட்ட செயலாளரோட பேசுற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. மத்தவங்களுக்கு இது தேர்தல், ஆனா எங்களுக்கு இது போர், அதனால அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும்னு சீமான் பேசியிருக்காரு. அவர் எவர் அப்படிங்கிறத கையில வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டி வச்சு பார்த்தாலே தெரியும். மற்றவர்களுக்கு எப்படியோ, எனக்கு என் இன இறைவன். இப்போ அதில் எழுதியிருக்கு பாருங்க, எம்மை நம்பினோர் அஞ்சுவதற்கு இல்லைன்ட்டு. அவனை நம்பி தான் இந்த போர்க்களத்துக்கு போகிறோம். மற்றவங்களுக்கு தேர்தல், எங்களுக்கு இது போர். அப்போ அவர்கிட்ட சொல்லிட்டு தானே போகணும். எஸ், நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பரப்புரையை துவங்குவதற்கு முன்னாடி திருத்தணி முருகன், அதாவது முப்பாட்டன் முருகன் கோவில்ல இருந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு தொடங்கியிருக்காரு. எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சி நாங்க தான், அவங்க சூலாயுதமா இருக்காங்க, ஆனா நாங்க வேலாயுதமா இருக்கோம் அப்படின்னு பஞ்ச் டயலாக் அடிச்சிருக்காரு சீமான் அவர்கள். எல்லா கட்சிக்கும் ஒரே எதிர்கட்சி நாங்கள் தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். யாராவது ஊழல் இல்லாத ஒரு கட்சி சொல்லுங்க, உண்மை நேர்மையான ஒரு ஆட்சி சொல்லுங்க, இலவசம் தராத ஒரு கட்சி சொல்லுங்க, வாக்குக்கு காசு கொடுக்காத ஒரு கட்சி சொல்லுங்க. அப்போ எல்லா கட்சியும் ஒரு பக்கம் இருக்கு, அதுக்கு எதிர்பக்கம் நான் இருக்கிறேன். அவங்க சூலாயுதமா இருக்கிறாங்க, நான் வேலாயுதமா இருக்கேன், என் பாட்டனோட வேலாயுதமா இருக்கேன். தேர்தல் பிரச்சாரத்தை முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு சீமான்.
இது நீண்ட கால போர், ஒரு 500 ஆண்டுகளாக நடக்கிற போர். அதனால கொஞ்சம் முன்கூட்டியே ஆரம்பிக்கிறேன். என்ன தலைவரே, எங்களுக்கு வேலை நிறைய இருக்கு, தேர்தல் நேரம் வேற, டக்குன்னு பிரஸ் மீட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆர்வமா வந்திருக்காரு முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள். என்ன தலைவர்களே, எங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்றேன், தலைமையில வேலை இருக்கு. தேர்தல் நேரம் என்னதான் திமுக கூட்டணி விட்டு விலகினாலும் அதிமுக பக்கம் யாருமே வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு எப்படி வருவாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு செல்லூர் ராஜு. எப்படிங்க வருவாங்க? இங்க எங்கங்க நாங்க எதிர்க்கட்சி, நாங்க என்னங்க செய்ய முடியும்? அவங்க எதிர்பார்க்க நாங்க இங்க வர்றது என்னத்தை கொடுக்க முடியும்? உழைப்ப வேணா நாங்க கொடுப்போம், எங்க செல்வாக்க பயன்படுத்தலாம், இவ்வளவுதான் எங்கள்கிட்ட. வேற எதிர்பார்க்கறது கிடைக்காது. அதனாலதான் எங்க பொதுச்செயலாளர் யார்ட்டையும் பேசல, அவங்கள வந்து கூப்பிடணும், திமுகவுடைய கூட்டணியை குறைக்கணும், வைக்கணும். எங்க கூட்டணியே வலுவாக இருக்கு. இப்ப கூட்டமா போறது பெருசு இல்ல, யாரு வெல்ல போறாங்க என்றதுதான் பெருசு. பாருங்க, அதனால அதையெல்லாம் ஒண்ணு நினைக்க வேண்டாம். நம்ம கூட யாருமே கூட்டணிக்கு வரல அப்படின்னு டிவிகே தம்பிகள் துவண்டு விடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு சிட்டுக்குருவியை எக்ஸாம்பிளா வச்சு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்திருக்காரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். உங்களுக்கு யாரும் கூட்டணி இல்லையே என்று என் தம்பிமார்கள் கவலைப்பட வேண்டாம். சிட்டுக்குருவிகள் வல்லூர்களை வெல்லும், வெட்டுக்கிளிகள் யானைகளை வீழ்த்தும் என்ற நம்பிக்கையோடு களத்தில் செல்லுங்கள். நாட்டு மக்கள் நமக்கு பக்கபலமாக இருப்பார்கள். 1969 இருந்து இந்த நாள் வரையிலும் திமுக, அதிமுக தவிர்த்து ஒரு கட்சி தோன்றாதா, ஒரு தலைவன் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டானா என்று தமிழ்நாட்டு மக்கள் ஏங்கி இருந்தார்கள். வானம் இருந்ததடா, பல்லிரட்டு சூழ்ந்ததடா, மான தமிழரிடம் வங்கி கருத்ததடா, ஈனம் மிகுந்ததடா, சேனை அமைத்த இனம் செங்கோல் இழந்ததடா, தமிழன் தரம் தாழ்ந்து போனான். ஆகவே இந்த தமிழ்நாட்டை, தமிழனை காப்பாற்ற ஒரு புதிய தலைவர் புறப்பட்டு வரமாட்டானா என்று தமிழ்நாட்டு மக்கள் தவமாய் தவம் இருந்த பொழுது இதோ நான் வர்றேன் என்று சொல்லி எங்கள் தலைவர் வெளியே வந்தார். பிரஸ் மீட்ல திடீர்னு ஆவேசமா இருக்காரு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. காரணம் என்னன்னா, நீங்க மக்கள் சார்பா எந்த போராட்டமும் பண்ணலையே அப்படின்னு ஒரு செய்தியாளர் கேட்டிருக்காரு. அவ்வளவுதான், என்னது எங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டீங்க அப்படின்னு வெகுண்டு எழுந்திருக்காரு செல்வ பெருந்தகை. தொடர்ந்து எல்லா பிரச்சனைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் குரல் கொடுத்துட்டு இருக்கோம், கண்டிச்சிருக்கோம். நீங்க இங்க பத்திரிகையாளரா வந்திருக்கீங்களா, எதிர்கட்சியா வந்திருக்கீங்களா? எதிர்கட்சியானா இருங்க, எதிர்கட்சியானா மேடை போட்டு வெளியில பேசலாம். நீங்க பத்திரிகையாளரா கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி கேக்குறீங்க? நீங்க நாங்க இருங்க, நாங்க கேட்கவே எப்படி சொல்றீங்க? நாங்க உங்களுக்கு தெரியுமா திருநெல்வேலிக்கு வந்து? இருங்க சார், போன வாரம் வந்தீங்களா திருநெல்வேலிக்கு? நான் சொல்றத கேளுங்க. இருங்க இருங்க, ஏன் போராட்டம் நடத்தணும்? ரெண்டு விஷயம் இருங்க இருங்க. ஒரு எல்லாத்துக்கும் போராட்டமே தீர்வு காணாது. போராட்டம் செய்ய வேண்டியதுதான், போராட்டமே தீர்வு காணாது. பேச்சுவார்த்தை, டயலாக் என்றான். டயலாக் இஸ் அ பாலிடிக்ஸ், டயலாக் இஸ் அ சயின்ஸ். பேசி தீர்த்து கொள்ளுங்கன்றான். பேச முடியல, செவி சாய்க்கல, கேட்க மாட்டேன்னு சொன்னாதான் போராட்டம். தொலைக்காட்சியை பத்தி தெரிந்து கொண்டேன், தூத்துக்குடி நிலவரத்தை பற்றி, படுகொலை பற்றி சொல்றதுதான் அஜிடேஷன். வருத்தம் தெரிவிச்சு இது தப்பு அப்படின்னு அரசு ஒத்துக்குது, நாங்க கண்டிக்கிறோம் அரசு ஒத்துக்குது, நடவடிக்கை எடுக்கிறோம் அரசு ஒத்துக்குதுன்னு சொல்லும் போது நான் போய் போராட்டம் பண்ணனா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? சொல்றத கேளுங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு கட்சி வந்து இயங்க முடியாது. நீங்க எங்களை டிக்டேட் பண்ணுவீங்க, நாங்க இயங்கணுமா? எப்படி அது? நீங்க சொல்றத நான் கேட்கணுமா? 140 வருஷ பாரம்பரிய கட்சி காங்கிரஸ் கட்சி. எந்த போராட்டத்தை எடுக்கணும், எதை தீர்வு காணணும் எங்களுக்கு தெரியும். நீங்க எங்களை வந்து இதை பண்ணல அதை பண்ணலாம் கேட்க வேணாம், எங்களுக்கு தெரியும். இது மக்களை சார்ந்த கட்சி. நீங்க ஏன் வந்து இது சார், மக்களுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, நீங்க RSS பாஜக சொல்றதை கேளுங்களேன். நான் சொல்றதை கேளுங்க, நான் சொல்றது அது எங்களுக்கு தெரியுங்க, எங்களுக்கு தெரியும். இருங்க, வெயிட், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஏங்க யாரும் பேசாதீங்க. அவரு திட்டம் போட்டு வந்திருக்காரு. வெயிட் வெயிட், யாரும் பேசாதீங்க. இங்க பாருங்க, கேஸ் கனெக்ஷனுக்கு, கேஸ் விலை உயர்வுக்கு, கேஸ் தட்டுப்பாடுக்கு எதிராக போராட்டம் பண்றோம். சொல்லுங்க. இருங்க, வெயிட் வெயிட் வெயிட், இதுக்கு பேர் போராட்டம் இல்லையா? இருங்க, தூத்துக்குடியில ஒரு நாடார் சமூகத்துடைய மக்களை தாக்கியும், பட்டியலின மக்களை தாக்கியும் அங்க படுகொலை நடந்திருக்கு.
நாங்க போயிட்டு ஸ்பாட்ல கண்டிச்சு அறிக்கை கொடுத்துருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? கடுமையான நடவடிக்கை. இது பேர் போராட்டம் இல்லையா? போராட்டம்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க, எப்படி பண்ணணும் போராட்டம்? இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசியிருக்காங்க, அதாவது பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை.